the second problem, a cantilever beam length 2 meter carries the point load as shown in figure. So இது cantilever beam கொடுத்திருக்காங்க. So cantilever beam எப்படி இப்போ இந்த வேர்டிங்ஸ்ல இப்ப cantilever கொடுக்கல. அப்ப இது எப்படி cantilever கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு எண்டு இந்த மாதிரி பிக்ஸ்டா இருக்கும், இன்னொரு எண்டு ஃப்ரீயா இருக்கும். ஓகேவா? அந்த இடத்துல மேல ஒரு சப்போர்ட் ஆயிருக்குது. ஓகே, இது அப்வர்ட்ல இருந்து ஒரு லோடு சப்போர்ட் ஆச்சுன்னா அது கேண்டிலிவர். இது டவுன்லோட்ல இருந்து இப்போ ஒரு லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது ப்ராப்பர் கேண்டிலிவர். சரியா? அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், கேண்டிலிவர்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம ஷியர் ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஷியர் ஃபோர்ஸ் இப்போ என்ன பண்ணோம், ஒரு லெட்டருக்கும் கண்டுபிடிக்கணும். சோ DCBA மூணுமே எழுதிக்கோங்க. DCBA. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டி. இப்போ நம்ம டி கண்டுபிடிக்க போறோம். சோ டில என்ன லோட் ஆக்ட் ஆகுது, டவுன்வர்ட்ல ஒரு லோட் ஆக்ட் ஆகுது. சோ டவுன்வர்ட்னா என்னது, மைனஸ். அதனுடைய வேல்யூ 800. சோ 800 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் சி. சில பார்க்கும்போது சில ஆக்ட் ஆகிற லோடி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஆக்ட் ஆகிற லோடி நம்ம எடுத்துக்கணும். சோ அதுக்கு முன்னாடி என்ன லோடு ஆக்ட் ஆகுது, ஒரு 800, அது டவுன்வர்ட். சோ மைனஸ் 800. அதே மாதிரி சிலையும் ஒரு டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது. சோ மைனஸ் 500. இது நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1300 வரும். ஓகேவா? மைனஸ். அப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் பி. அப்போ பில ஆக்ட் ஆகிற லோடு நம்ம எடுத்துக்கணும், சி அண்ட் டி. ஓகேவா? சோ சி இப்போ வந்து டி எவ்வளவு, டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ மைனஸ் 800. இங்க டவுன்வர்ட் டைரக்ஷன் மைனஸ் 500. இங்க டவுன்வர்ட் டைரக்ஷன் மைனஸ் 300. இது எல்லாத்தையும் போட்டீங்கன்னா மைனஸ் 1600 நியூட்டன். ஏ பாக்குறீங்க அப்படின்னா மொத்தமே இந்த 3 தான் இருக்குது. அதே ஆன்சர் தான் இங்க திரும்பியும் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஷியர் ஃபோர்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். சோ பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கும் போது இந்த இடத்துல கார்னர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்க அந்த எண்ட் பாயிண்ட்ல எப்பவுமே 0 தான் இருக்கும். ஏன்னா லோட் எழுதிடுவீங்க, பட் அந்த இடத்துல டிஸ்டன்ஸ்ங்கிறது 0. அதனால இந்த இடத்துல 0. ஓகேவா? சோ பெண்டிங் மொமெண்ட் அட் சி. சின்னா என்னது, பெண்டிங் மொமெண்ட்ல அந்த இடத்துல ஆக்ட் ஆகிற லோட எடுத்துக்க கூடாது. சோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு லோடு என்ன பாருங்க, ஒரே ஒரு லோடு தான் இருக்குது. அது டவுன்வர்ட் டைரக்ஷன். அதுவும் பாயிண்ட் லோடு டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ மைனஸ் பாயிண்ட் லோடோட வேல்யூ எவ்வளவு, 800 இன்டூ எது வரைக்கும் பார்க்கணும், சி வரைக்கும். அப்போ டில இருந்து சி வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு 0.8. சோ 0.8 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 640 கிலோ நியூட்டன் மீட்டர் வரும். நெக்ஸ்ட் பெண்டிங் மொமெண்ட் அட் பி. பி பாக்குறீங்க, அப்ப அதுக்கு முன்னாடி 2 லோடு இருக்குது. பில ஆக்ட் ஆகிற லோட எடுத்துக்க கூடாது. சோ இங்க பாருங்க டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ டவுன்வர்ட் டைரக்ஷன்னா மைனஸ் எவ்வளவு, பாயிண்ட் லோடு தான். அப்போ லோட் இன்டூ டிஸ்டன்ஸ் தான். அப்போ 800 இன்டூ டில இருந்து பி வரைக்கும் பார்க்கணும். அப்ப இந்த 0.8யும் 0.7யும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1.5. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது, இதுவும் டவுன்வர்ட் டைரக்ஷன் தான். சோ மைனஸ் 500 இன்டூ சில இருந்து பி குள்ள டிஸ்டன்ஸ் அளவு 0.7. சோ 0.7 இதை நீங்க வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 1550 கிலோ நியூட்டன் per மீட்டர் வரும். நெக்ஸ்ட் பெண்டிங் மொமெண்ட் அபவுட் ஏ பாக்குறீங்க. ஏ பார்க்கும்போது இந்த 3 லோடு வரும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வருவோம், டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ மைனஸ் 800 இன்டூ இப்போ டில இருந்து எது வரைக்கும் பார்க்கணும், ஏ வரைக்கும் பார்க்கணும். ஏன்னா பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ. ஓகேவா? அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் அளவு 0.8, 0.7, 0.5. இது எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 வந்துடும். நெக்ஸ்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன் என்னது, 500. சோ மைனஸ் 500 இன்டூ இப்போ சில இருந்து எது வரைக்கும் பார்க்கணும், ஏ வரைக்கும் பார்க்கணும். அப்ப அந்த 0.7யும் 0.5 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 0.2. நெக்ஸ்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ மைனஸ் 300 இன்டூ எவ்வளவு டிஸ்டன்ஸ், ஏ வரைக்கும் 0.5. இது எல்லாத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எவ்வளவு வரும், மைனஸ் 2350 கிலோ நியூட்டன் மீட்டர் வந்துருச்சு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இதுக்கு எப்படி பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் போடுறோம்னு பார்க்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் நியர்பையா இருக்கனால ஃபர்ஸ்ட் நான் இதை சொல்லி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் ஜீரோ மார்க் பண்ணியாச்சு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு நேரா ஒரு கோடு போட்டுக்கணும். நாங்க கோடு போட்டிருக்கேன், பட் வந்து ரைட்டா அழிச்சதுனால தெரியல. ஓகேவா? டிக்கு நேரா ஒரு கோடு போட்டுக்கோங்க, சிக்கு நேரா, அதே மாதிரி பி நேரா, ஏ நேரா ஜஸ்ட் ஒரு ரைட்டா ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. சோ பின்னு ஜீரோ மார்க் பண்ணியாச்சு. சி ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா அது பாராபோலிக்கான்னு அப்புறம் பாத்துக்கலாம். ஓகேவா? சோ சி பாக்குறோம் 640. அப்ப 640 கிலோ நியூட்டன் மீட்டர். நெக்ஸ்ட் எனக்கு பினா 1550 அதுக்கும் கீழே இருக்கும், மார்க் பண்ணியாச்சு. அப்ப 2350 அதுக்கும் கீழே இருக்கும், மார்க் பண்ணியாச்சா? இப்போ இந்த இதுல எங்கேயாவது யூடிஎல் இருக்கா இல்லையான்னு பாருங்க. இங்க எங்கேயுமே யூடிஎல் இல்ல. அப்ப என்ன பண்ணும், டைரக்டா ஸ்ட்ரெயிட்டா எல்லா லைனுமே லைன்ல ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா? ஜாயின் பண்ணிட்டு இங்க நமக்கு எல்லா ஆன்சருமே மைனஸ்ல இருக்குது. அதனால உள்ள என்ன பண்ணணும், மைனஸ் அப்படின்னு போட்டுருணும். ஓகேவா? இது வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பார்க்க போறோம். சோ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராத்துக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்க இந்த டில இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். ஆன்சர் பாருங்க எல்லாமே நமக்கு மைனஸ். அதனால இந்த கோட்டுக்கு கீழே தான் நம்ம எல்லாமே வரையணும். ஓகேவா? சோ பாயிண்ட் டில இருந்து பார்க்க போறோம், அது டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ இந்த கால்குலேட்டர்ல பாருங்க மைனஸ் எவ்வளவு லோடு இருக்குது, ஒரு பாயிண்ட் லோட். அதனால என்ன பண்றோம், 800 என்ன பண்ணோம், அப்ப 800 வரைக்கும் கீழே கொண்டு வரணும். நெக்ஸ்ட் டிக்கும் சிக்கும் எந்த ஒரு லோடு இல்லை. அப்போ சிக்கும்
டிக்கும் சிக்கும் எந்த ஒரு லோடு இல்ல. அப்ப இந்த இடத்துக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் சில பாருங்க டவுன்வர்ட்ல ஒரு 500 ஆக்ட் ஆகுது. ஏன்னா ஆரோ மார்க் வந்து டவுன்ல இருக்குது. அதனால மைனஸ் திரும்ப என்ன பண்றோம் 500 போடுறோம். 500 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வருது 1300 வருது. அதுவும் மைனஸ் தான். அப்ப என்ன பண்ணும் 800ல இருந்து இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளி 1300 நியூட்டன் போட்டுரும். நெக்ஸ்ட் சிக்கும் பிக்கும் பாருங்க எந்த ஒரு லோடும் இல்ல. அப்ப என்ன பண்ணும் ஸ்ட்ரைட் லைன் போட்டுரும். நெக்ஸ்ட் பி. இந்த பிங்கிற பாயிண்ட்ல பாருங்க 300ங்கிறது டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்ப டவுன்வர்ட்னா என்னது மைனஸ் 300. சோ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு வேல்யூ அளவு 1600. அப்ப அங்க இருந்து திரும்ப அதுக்கும் கீழே 1600 மார்க் பண்ணியாச்சு. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ஏல கண்டுபிடிக்கும் போது 1600 தானே. சோ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடணும். இதுதான் என்னது ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம்.